மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேவையில்லை. 12 ஆண்டுகள் பள்ளி படிப்பில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களினுடைய அடிப்படையில் மருத்துவ பட்டப்படிப்புக்கான மாணவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்ற தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கின்றேன். தமிழ்நாடு இன்று இந்தியாவிலே மருத்துவத்திற்கு தலைநகரமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மருத்துவர்கள் யாரும் நீட் தேர்வை எழுதி MBBSஓ அதற்கு பிறகு உள்ள MD/MS படிப்பையோ படித்தவர்கள் இல்லை. அதே போல இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கல்லூரி பேராசிரியர்களுக்காக நெட் ஸ்லெட் என்ற ஒரு தேர்வு இருக்கின்றது. இந்த அவையில் இருக்கக்கூடிய கல்லூரியிலே பணிபுரிந்த நானாக இருக்கட்டும் அல்லது நமது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், நாங்க எந்த நீட்டோ எந்த ஸ்லெட்டோ நெட்டோ எழுதாம தான் ஓரளவுக்கு எங்கள் மாணவர்களால் போற்றப்படக்கூடிய பேராசிரியர்களாக மாறி இருக்கின்றோம். இந்த சூழல்ல ஒட்டுமொத்தமான அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நியாயமானது. இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானம் மட்டுமல்ல, நீதியரசர் A.K. ராஜன் தலைமையில ஒரு குழுவை அமைத்து அந்த குழு அளித்திருக்கின்ற அந்த அறிக்கையை நான் முழுமையாக படித்திருக்கின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு மும்பையில இதை பற்றி நடந்த ஒரு கருத்தரங்கில் அதில் உள்ள விஷயங்களை எல்லாம் சொல்லும் போது நம்முடைய தமிழ்நாட்டின் நியாயங்களை புரிந்தார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல பல மாநிலத்தில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள், பல மாநிலத்தினுடைய மக்கள் எங்களுக்கு நீட் வேண்டாம், கியூட் வேண்டாம் என்றெல்லாம் முழங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு முக்கியமான செய்தி, இந்த முக்கியமான செய்தியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பதிவு தளத்துல பதிவு செய்திருக்கிறார். இந்த நுழைவுத் தேர்வை நடத்துவதற்காக ஒன்றிய அரசு அமைத்திருக்கின்ற 2018 அமைத்திருக்கின்ற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பது அதிர்ச்சியாக இருக்கின்றது. அது ஒரு சங்கம் மட்டும்தான். அந்த சங்கம் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற பொறுப்புடைமை கொண்ட சங்கம் அல்ல. அந்த சங்கத்துக்கு 10 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஒரு சங்கம் என்றால் பொதுக்குழு இருக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. எனவே இந்த சங்கத்துக்கு 2023 மத்திய அரசு 35 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கின்றது. ஏறத்தாழ 1.1 கோடியே 30 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் இந்த 10 பேர் கையில இருக்கின்றது. இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அல்ல, திஸ் இஸ் நேஷனல் ட்ரபிளிங் ஏஜென்சி. இந்த நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதற்கு இந்த NTA-க்கு எந்த தகுதியும் திறனும் கிடையாது, அருகதையும் கிடையாது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை வரவேற்றதோடு நம்முடைய அன்பு சகோதரர் வேலுமுருகன் அவர்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் அவர்கள் இதை இன்று இந்தியாவிலேயே மதிப்புமிக்க இந்தியா கூட்டணியினுடைய தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அவருடைய குரல் வலிமையானது. ஒட்டுமொத்தமாக இந்த NTA-வை ஒழிக்கும் வரை, நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை ஒழிக்கும் வரை நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானத்தை வழிமொழிந்து, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.